விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதகம், ராசி கட்டம், 12 ராசிகள் உள்ளன. அதில் 9 கிரகங்களை நாம் போடுகின்றோம். இந்த 9 கிரகங்கள் சூரிய மண்டலத்தில் உள்ளவைகள். சூரியனுக்கு அடுத்த சுற்று புதன், அடுத்த சுற்று சுக்கிரன், அடுத்த சுற்று சந்திரன், அடுத்த சுற்று செவ்வாய், அடுத்த சுற்று குரு, அதற்கு அடுத்தாற்போல் சனி என்று ஒரு கணக்கில் வானத்தில் அது வட்டமடித்து கொண்டே இருக்கின்றன. சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள கோளங்களை, அதாவது கிரகங்களை வைத்து தான் நாம் ஜாதகமே பார்க்கிறோம். இந்த சூரிய மண்டலத்தில் சொல்லப்பட்ட 9 கிரகங்கள், சூரியன் ஒரு நட்சத்திரம் இருந்தால் நாம் கிரகமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். 9 கிரகங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா? இன்னும் சில இருக்கின்றன. அந்த சிலவற்றுள் பூமியும் ஒன்று. இந்த சூரிய குடும்பத்தில் தானே பூமி இருக்கிறது. அப்படி என்றால் ராசி கட்டத்தில் அது எங்கேனும் ஓரிடத்தில் இருக்கத்தானே வேண்டும். எங்கே இருக்கும்? சூரிய மண்டலம் புதன், சுக்கிரன், குரு, சனி, செவ்வாய், சந்திரன் எல்லாம் இருக்கிறது. இந்த கிரகங்களோடு தான் பூமியும் இருக்கிறது. பூமியை நீங்கள் எங்கே போட வேண்டும்? சில லக்கணத்தை பூமி என்று சொல்வார்கள். பிசகு, தப்பு, அது இல்லை. அப்படி இல்லை. லக்கணம் என்பது அதற்கு மேல் குறிப்பிட்டு சொல்ல முடியாத கணக்கில் இவ்வளவு நேரம் இந்த ராசி, இவ்வளவு நேரம் இந்த ராசி என்று நாம் வகுத்து வைத்திருக்கின்றோமே, அதுதான் லக்கணம், பூமி அல்ல. அப்படி என்றால் பூமி எங்கே இருக்கிறது? சந்திரன் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பூமி. 4 லட்சம் கிலோமீட்டருங்க. நீங்கள் கேட்கலாம், 4 லட்சம் என்பது பிரபஞ்ச கணக்கில் ஒரு புள்ளி கூட அல்ல, அரை புள்ளி, அந்த அளவு கூட இருக்காது. ஒரு கேலக்சி, அந்த கேலக்சியில் எத்தனையோ நட்சத்திரங்கள், அதில் ஒன்று சூரியன். அதுவே அந்த கேலக்சியில் வட்ட வடிவமாக தெரியும். அந்த கேலக்சியில் தெரியாது, ஏதோ ஒரு சிறு புள்ளி தெரியும். அதில் இருப்பது பூமி. ஆக பூமி, சந்திரன் எல்லாம் மிக மிக அருகாமையில் தான் இருக்கும். ஒரு கணக்கு தெரியுமா உங்களுக்கு? சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 3 கட்டங்களுக்குள் புதனும் சுக்கிரனும் வந்துவிடும். இந்த கணக்கு மாறவே மாறாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியன் இருந்த ராசிக்கு முன் பின்னாக 3 ராசிக்குள் புதனும் சுக்கிரனும் வந்துவிடும். யாராவது 5வது கட்டத்தில் போட்டால், 7வது கட்டத்தில் போட்டால் அந்த ஜாதகம் பிழை. இது மறுக்க முடியாத உண்மை. எனவே பூமி எங்கே இருக்கிறது? சந்திரனுக்கு மிக அருகாமையில் தான் இருக்கிறது. ஒரே கட்டத்தில் தான் சந்திரனையும் பூமியையும் போட வேண்டும். இன்னொரு விஷயம், பூமி தான் சந்திரன், சந்திரன் தான் பூமி. ஜோதிடம் விளக்குகின்றது. எனவே தான் சந்திரனுக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். ஆக ராசி கட்டத்தில் பூமி எங்கே இருக்கும் என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்தால், சந்திரன் இருக்கும் இடம்தான் பூமி இருக்கும் இடம். வணக்கம்.